இந்த 2 ஏக்கருக்கு, அதாவது 1 ஏக்கர் 90 சென்ட் இது இருந்தால் 2 ஏக்கரத்தை சொல்கிறோம். ஏக்கர் 12.5 லட்சம், ஏக்கர் 12.5 லட்சம் கேட்குறாங்க. 2 அடக்கமாக 25 லட்சம் சொல்கிறாங்க. 2 ஏக்கருக்கு 10 சென்ட் கம்மி. பக்கத்தில் ஒருத்தர் பாருங்கள், மோட்டார் எடுத்து பம்பை போட்டு தண்ணி பாய்க்கிறார். அடுத்த தோட்டத்தில் இருக்கிறது இந்த சோலார் பம்பு அவங்களுக்கு பாய்ச்சுறாங்க. அந்த அவங்களுக்கு 3 ஏக்கருக்கு அந்த பம்பு பாயுது. நம்மளுக்கு 2 ஏக்கருக்கு இனி 5 ஏக்கர். இது 5 ஏக்கரை கூட தூக்கி தொட்டிக்குள்ளே ஏற்றி பாய்ச்சலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரை ஓடிக்கிட்டே இருக்கோம். இங்கே 100 அடியில் தான் தண்ணி பெரிய குளத்தில். கல்லார் ரோட்டில் பெரிய குளத்தில் 2 ஏக்கரு. அதுதானே புளி? அந்த புளி மரமா? அந்த பக்கம் போகணுமா? சரி, இது இங்கேருந்து ஆரம்பித்து அங்கிட்டு போயிடுது. வரேன். 2 ஏக்கர். ஏக்கர் 10 லட்சம். பெருகுளத்தில் இருக்குது, தேனி மாவட்டம். இதில் புளிய மரம் இருக்குது, கொஞ்சம் தேக்கு மரங்கள்லாம் இருக்குது. எந்த விவசாயம் பண்ணலை. பக்கத்தில் சோலார் பம்பெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். தண்ணி வசதி ஓசில் வர தண்ணி வருதுண்ணே. எங்கேருந்து வருது? ஓசிலேருந்து. ஏண்ணே அது அத்தா? பக்கத்தில் தேக்கு மரங்களாக ஒரு மக்கள் போட்டிருக்காங்க. இது நம்மதில் இதுதான் நிலம். இது ஒரு 10 அடி தார் ரோட்லேருந்து ஒரு 10 அடி வண்டி பாதை வச்சுருக்காங்க. அந்த நடப்பாதையாக வச்சு இப்போ விவசாயியாக உள்ளே வர்றாங்க. அதாவது தார் ரோட்லேருந்து 300 மீட்டர் உள்ளே வரணும். தண்ணி பிரச்சனை இருக்காது. ஒரு போர் போட்டால் தேவையான தண்ணி இருக்கும். 2 ஏக்கர் பூமி இது. ஏக்கர் 12.5 லட்சம் சொல்கிறாங்க. இல்லை 10 டைம் மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. 12.5 லட்சம் ஏக்கரு. 2 ஏக்கர் இந்த மரங்களோடு இருக்குது. புளியந்தோப்பு, தேக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. காடு தான். தண்ணி வசதியெல்லாம் 50 அடியில் இருக்கும். நல்ல இடம். பெரிய இடத்துல இருக்குது. ஏக்கர் 12 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அப்போ அடக்கத்துக்கு 25 லட்சம் கேட்குறாங்க. நம்ம ஏதோ 1 2 குறைக்கலாம். ரொம்ப வித்தியாசம் வராது. அண்ணா அந்த கட்டுக்கடை தானே? அந்த கட்டுக்கடை அப்படியே இந்த நிலம் அப்படி ஈசான அப்படி போயிடுதா? இந்த வர அந்த பொடி அப்படியே நேரம் அப்படியே கீழே குறையுது, இங்கிட்டு குடிக்கிறது. அப்படி தானே? இந்த வரப்பா அந்த பரிசு கிடையாதுல்ல. சரி, அந்த தேக்கு மரம் தான் அத்து. அவங்களும் அது வேற ஆள் எலுமிச்சப்பழம். அதுலேயும் ஒன்றும் இல்லை. அடியில் தண்ணி வத்தாமல் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாம், பிடிச்சி அங்கிட்டு ஒரு அதுக்கு அடுத்து ஒரு போர். இப்போ நம்ம இப்படி தார் ரோட்டு வழி வருவோம். சரிண்ணே.